வருகை தந்த காரணம் லண்டனிலே வசிக்கின்ற வர்ணச்சந்திரன் வர்ணந்தி அவர்களின் பிறந்த தினத்தை முன்னிட்டு தன்னுடைய பிறந்த நாளிலே எமது உறவுகளுடன் அவர் தன்னுடைய பிறந்த நாளை கொண்டாட வேண்டும் என்று ஆசைப்பட்டிருந்தால் பல வருட காலமாக அவர்கள் எங்களுக்கு லண்டனில் இருந்து உதவிகளை வழங்கிக் கொண்டு வருகின்றனர். இந்த மூது பிரதேசத்தில் மாற்றுத்திறனாளிகளுக்கு கற்றல் உபகரணங்களை வழங்க வேண்டும் என்று கேட்டிருந்ததற்கு அமைவாக வர்ணச்சந்திரன் வர்ணிதா அவர்களுக்கும் உண்மையிலே பயனுள்ள ஒரு பிறந்த நாளாக காணப்படுகின்றது. பிறந்த நாள் என்றால் சிலர் மதுவரை அருந்தி வீடுகளிலே சமைத்து தன் குடும்பங்கள் மாத்திரமே மகிழ்வார்கள். ஆனால் இவர்கள் அவ்வாறு இல்லாமல் எம் தாயகத்திலே இருக்கின்ற உறவுகளை நினைத்து இவ்வாறான உதவிகளை வழங்குவது என்பது மிகவும் சந்தோஷமான விடயங்கள். அது மட்டுமில்லாமல் நான் புலம்பெயர் தேசத்தில் உள்ள உறவுகளை உங்களுக்கு ஞாபகப்படுத்த வேண்டும். அவர்கள் இந்த 11 வருட காலம் என்னுடைய சேவையில் நான் தொடர்ச்சியாக நீடித்துக் கொண்டிருக்கின்றேன் என்றால் என்ற சமூக சேவை சிந்தனையும் என்னுடைய நேர்மையான செயற்பாடுமே என்ற கருணை மறக்கத்திலே இவ்வளவு காலமும் வளர்ச்சியடைய வைத்துக் கொண்டிருக்கின்றது. முகம் தெரியாத எமது புறம்பெயர் உறவுகள் பல்வேறுபட்ட உதவி திட்டங்களை எனக்கு வழங்கிக் கொண்டு வருகின்றார்கள். உண்மையிலே அவர்களுக்கு நாங்கள் நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றோம். அது மட்டுமல்லாமல் நாங்கள் இந்த சமூக சேவையை எப்போதும் எமது மக்களை இழிவுபடுத்தும் நோக்கத்துடன் நாங்கள் எப்போதும் செய்ய மாட்டோம். கஷ்டத்தினால் தான் நம்மளை நாடி வருகின்றார்களே தவிர அந்த கஷ்டத்தை வைத்து நாங்கள் எங்கள் உறவுகளை இழிவுபடுத்தும் நோக்கத்தில் எப்போதும் செயல்பட மாட்டேன். அவ்வாறு செயல்படும் சந்தர்ப்பம் வந்தால் இந்த சமூக சேவையை விட்டு செல்வேன். ஏனென்றால் எனது சமூகம் இன்று அவர்களுக்கு நாளை எனக்கு நடக்கலாம். அந்த ஒரு நிர்பந்தத்தில் நான் இந்த சேவையை செய்து கொண்டு வருகின்றேன். அது மட்டும் இல்லாமல் எனக்கு சமூக சேவை என்பது ஒரு பற்று, என்ற இனப்பற்று. என் இனத்திற்கு சமூக சேவை செய்யவும் என்ற பற்றில 10 நாட்கள் வேலைக்கு செல்லவில்லை. உண்மையிலே நான் மிகவும் சந்தோஷப்படுகின்றேன். இந்த மாற்றுத்திறனாளி என்று நான் கூறவில்லை, என்ற உறவுகள் என்று மாத்திரமே நான் கூறுவேன். இந்த இடத்தில் நான் கௌரவப்படுத்தப்படுகின்ற காரணம் என் புலம்பெயர் தேசத்தில் இருக்கின்ற உறவுகளின் நிதியை தவிர என்னுடைய சொந்த நிதி இல்லை. நான் எப்போதும் அவர்களுக்கு நேர்மையாக செயல்படுவது கூறிக்கொள்வதோடு உங்களுக்கு தெரியும், இப்போதைய சமூக சேவைகள் யூடியூப் சேனல்களுமாக எமது இனத்தை கேவலப்படுத்தும் அளவில் அவர்களின் குடும்ப உழைப்புக்காகவும் தன்னுடைய சுயநலத்துக்காகவும் எங்களுடைய இனத்தை கேவலப்படுத்திக் கொண்டிருக்கிறார். அவ்வாறு கேவலமான விஷயங்களை யாராவது செய்யாதீர்கள். ஏனென்றால் நீங்கள் கேவலப்படுத்தினாலும் உங்களுக்கு நிதி உதவி வழங்குவது புலம்பெயர் தேசத்தில் இருக்கின்ற உறவுகள் மிகவும் கஷ்டப்பட்டு வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள். அன்று நான் ஒரு யூடியூப்ல பார்த்திருந்தேன். காலில் விழாத குறையாக ஒரு அம்மா 5000 ரூபாய் 1000 ரூபாய் தாண்டி கேட்கிறார். அதை கேலி செய்யும் அளவில் அந்த செயற்பாடு நடந்து கொண்டிருக்கின்றது. என்ன காரணம்? அவன் ஒரு யூடியூப் சேனலை ஓட வைக்கணும், தான் உழைக்கணும், அதிலிருந்து மற்றவர்களுக்கு இந்த காசை தோன்றணும் என்ற கேவலமான புத்திகளை விட்டு சரியான முறையில் நாங்கள் சேவை செய்யணும் என்று வந்துள்ள எங்களுடைய அமைப்பு ஊடாக இந்த புலம்பெயர் தேசத்தில் ஒருவர் இந்த நிகழ்வை பார்த்துக் கொண்டிருந்தால் நிச்சய உதவி வழங்குகிறேன். நாங்கள் சரியான நேர்மையான முறையில் நடந்து கொண்டு இருப்போம் என்பதை இந்த நிகழ்ச்சிக்கு 1,10,000 ரூபாய் காசு வழங்கியிருந்தார்கள். ஆனால் அந்த 1,10,000 ரூபாய் காசையும் நான் இந்த நிகழ்வுக்கு வழங்கியிருந்தேன். இன்று வந்தது என்னுடைய சொந்த நிதியிலே தவிர புலம்பெயர் தேசத்தில் உள்ளவர்கள் நிதியிலே இல்லை என்பதை கூறிக்கொண்டு தொடர்ச்சியாக இந்த 3 மண்ணுடன் இந்த என்னுடைய சகோதரர்கள் தொடர்ச்சியாக பயணிக்கிறது என்று கூறி விடைபெற்றுக் கொண்டிருந்தேன். காரணம் இவர்கள் சிறார்கள் இவ்வளவு நேரம் பொறுமையுடன் பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள் என்று கூறி அனைத்து உறவுகளுக்கும் நான் நன்றியை தெரிவித்துக் கொண்டிருக்கிறேன். ஏற்பாட்டிற்காக இன்று